இன்னைக்கு நம்ம கார்ட்போர்ட்ல தான் பெயிண்ட் பண்ண போறோம். எப்பயுமே கேன்வாஸ்லயும் பேப்பர்ல பெயிண்ட் பண்ணி போர் அடிச்சிச்சு. சரி, ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோமேனு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டேன். சைட்ஸ் எல்லாம் இப்படி கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நடுவுல இருக்க ஏரியா கிளீனா இருந்தா போதும். இப்ப அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். டீல் ப்ளூ கலர் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். பேஸ்க்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும். இதுக்கு வந்து சுத்தமா வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. சப்போஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஊறிட்டு நல்லா அந்த உப்பி வந்துடும். ஸோ நம்மளுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, லீவ்ஸும் புஷஸும் சைட்ல வரா மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரை ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துட்டு ஃபுல்லா கிரீன், டார்க் கிரீன் கலரை வந்து இந்த மாதிரி சைட்ஸ்ல எல்லாம் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. மிச்சம் இருக்கிற ஏரியாலையும் நல்லா டார்க் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு லைட் கிரீனை ஒரு ப்ரஷ்ல எடுத்துக்கிட்டு அதை வந்து குட்டி குட்டியா டேப் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா எல்லோ கலர் இதை எடுத்து ஃபுல்லா சின்ன சின்னதா லீவ்ஸ் வரா மாதிரி டேப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த புஷஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்து நான் பென்சில்ல வந்து அவுட்லைன் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த கேபிள் வயர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவுட்லைன் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதுல ரெயின் டிராப்ஸ் இருக்க மாதிரி வரணும். அந்த எஃபெக்டுக்காக ஒரு டூத் பிரஷ் எடுத்து அக்ரலிக் பெயிண்ட் அதை லைட்டா தொட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது வந்து இப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த கேபிள் வயர்ஸை நம்ம ஃபுல்லா வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெறும் பிளாக் கலர் யூஸ் பண்ணி அதை டார்க் பண்ணி விட்டா போதும். நல்லா மெலிஸ் பிரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ நம்மளுக்கு டீடைலிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டீடைலிங்க்கு வந்து நல்ல கிரே கலர் எடுத்து சைட்ல வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு மட்டும் நான் வந்து கோடு போட்டு வரேன். இப்போ ரெயின் வரா மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ எல்லா ஒயர்ஸ் மேலேயும் சின்ன சின்னதா அந்த ஒயிட் பெயிண்டை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மழை வந்ததுக்கு அப்புறமா ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஒயிட் பெயிண்டை வந்து எல்லா ஒயர்ஸ் மேலேயும் சின்ன சின்னதா நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ரெயின் டிராப்ஸுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாக் கர்வ் மாதிரி போட்டு அது மேல ஒயிட் பெயிண்ட் நம்ம வந்து சின்னதா டாட் மாதிரி வச்சோம்னா ஃபுல்லா ரெயின் டிராப்ஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஃபுல்லா கார்ட்போர்ட்ல பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஃபைனல் அவுட்புட் இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ரீக்ரியேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video. Bye.